வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு மூவி ரிவ்யூ தான். மூவி ரிவ்யூவில் என்னடா மூவி ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த மூவி ரிவ்யூவை பார்க்குறதுக்கு முன்னாடி அவரை பற்றியும் அவர் நடித்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சின்ன கிளிப்ஸ் இருக்குது, அதை வந்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டேன்னு This most wanted criminal முன்னாடி நின்று அவர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது. Never, ever give up. ஸோ எஸ், நம்ம எல்லாரால அன்பா ஏகேன்னு அழைக்கப்படுற அஜித் சாரோட பில்லா படத்துக்கு தான் போயிட்டு வந்தேன், ரீரிலீஸ் படம். பட் 2007 வந்த பில்லா படத்தோட டேவிட் பில்லா வைப் இப்போ வரைக்கும் குறையாமல் ஃபேன்ஸ் முன்னாடி அப்படியே நிற்கிது. இந்த தேட்டருக்குள்ளே போகிறப்ப விசில் சத்தம் பறந்துச்சு. யுவன் சங்கர் சாரோட மியூசிக்கு, அந்த பிஜிஎம்மு அதெல்லாம் மிரட்டி விட்டுருச்சு. பிஜிஎம் செம்ம பிஜிஎம். இப்போ வரைக்கும் அந்த பிஜிஎம்க்கு மாஸ் குறையாமல் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு வர்றப்பையும் முன்னாடி போய் டான்ஸ் ஆடி அந்த பியூர் ஃபேன்ஸ் செலிப்ரேஷன்னா அது இன்றைக்கி நடந்த செலிப்ரேஷன். சேவல் கொடி பறக்குதுடா சாங்ஸ்க்கு போய் ஆடாத ஆளே கிடையாது. அங்கே நடந்தது எல்லாமே உங்களுக்கு அந்த பின்னாடி ஃபுட்டேஜ் எல்லாமே வரும். நிறைய இப்போ வரைக்கும் 2007 வந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஃபேன் பேஸ் குறையாமல் இருக்குன்னா அது அஜித் சார் படத்துக்கு. அதை பற்றி நான் பெருசாகவும் பேச முடியாது. அது நான் ரொம்ப சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப ஹைப் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் போய் தேட்டரில் போய் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே அஜித் சாரோட கோட் சூட் சீன் வர்றப்ப எல்லாம் யாருமே ஒரு சீட்டில் உட்காரலை. எல்லாம் பியூர் வைப்பில் இருந்தாங்க. எல்லாம் சூப்பராக கடைசியாக அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் யாருமே அந்த தேட்டர் சீட்டில் உட்காரல. எல்லாருமே ஃபுல்லாக டான்ஸ் ஆடி பியூராக செலிப்ரேஷனாக என்ஜாய் பண்ணாங்க. ஃபீல் குட் மூவி. 2007 இருந்த பில்லா படத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன், அதாவது இப்போ வரைக்கும் ஒரு மாஸ் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் அதாவது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், கரை படத்துக்கு நீங்கள் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு மூவி ரிவ்யூ இருக்குது. அதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு கரை படத்தோட மூவி ரிவ்யூவாக தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நான் சேனல் ஆரம்பித்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. வேற நோட்டு எடுக்க முடியல. தயவு செஞ்சு லொகேஷனை மாத்துப்பா. ஓ வீடா போட்டு பாரு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு.
முடிஞ்சிருச்சு. இப்போ எதுக்கு வந்திருக்க? அது பயணம்